ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 11 மார்ச் 2026. பாப்தாதா நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. ஃபெய்த்ஃபுல் की पहली निशानी है हर सेकेंड हर कदम श्रीमत पर अक्यूरेट चलना. ஃபெய்த்ஃபுல் நம்பிக்கை உடையவர். அவங்களோட முதல் அடையாளம் என்னன்னா, ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நொடியிலும் ஒவ்வொரு அடியிலையும் ஸ்ரீமத் படி நடந்துப்பாங்க. ஏன்னா எனக்கு இது சொல்றது யாரு? குழந்தை இப்படி இரு, இது பண்ணன்னு எனக்கு கைட் பண்ணிட்டு இருக்கிறது யாரு? பாபா, பாப்தாதா, பரமாத்மா. ஸோ அவர் தப்பான ஒரு கைடன்ஸ் நமக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால பாபா சொல்றார், நிச்சய புத்தி பாபா மேல எப்போ இருக்கோ ஒவ்வொரு அடியில நம்ம ஸ்ரீமத் படி நடந்துட்டே இருப்போம். அக்யூரேட் மூர்த்தி பண்ணா அர்த்தாத் ஹேமர் லகுனா. வெறும் ஒரு கல், அதை சிலையாக வடிவமைக்கிறார்கள். அதுக்கு அழகான ஒரு முகம் கொடுத்து, ஒரு மெல்லிய இடையை கொடுத்து, அழகாக அந்த தேவதைகள் அலங்காரத்தோட நல்லா இருக்காங்க. அப்போ அந்த வெறும் கல் சிலையாகணும்னா அதுல எவ்வளவு அந்த உளி என்பது செதுக்கப்படுகிறது. உளியினால அந்த பாறையை போட்டு அப்படி செதுக்குறாங்க. ஆனா முடிவு அழகான ஒரு சிலை. ஹேமர் से ही तो उसे टोक टोक करके ठीक करते हैं. சின்னதா ஒரு எக்ஸ்ட்ரா இருந்தாலும் அதை அப்படி அந்த சுத்தி வச்சு மெதுவா அதை உடைச்சு எடுக்கிறாங்க இல்லையா? आप लोग तो हैमर खाने के अनुभवी हो गए हो, नथिंग न्यू. ஸோ சில நேரம் அவங்க முன்னாடி கூட எங்கேயத்தின் முன்னாடி கூட சில சூழ்நிலைகள் வரலாமா இருக்கும். ஹேமர் அடிக்கிறப்போ நீங்கள் கொஞ்சம் தாங்க வேண்டி இருந்தது. பாபா சொல்றாரு, நத்திங் நியூ, நோ ப்ராப்ளம் அப்படிங்கிறார். கேள் லக்தா என்ன, ஆனால் நமக்கு வித்தியாசமாக இருக்கும். அட என்ன இது விளையாட்டு போல இருக்கு. பகவான் கூட இருக்கிற இடத்துல பகவானுடைய காரியத்தில் ஒரு தடை வரவே முடியாது. நமக்கு சிரிப்பாக இருக்கான், விளையாட்டாக இருக்கான். தேக்தே ரஹத்தேயோ ஒரு முஸ்குராத்தே ரஹத்தேயோ துவாயே தேத்தே ரஹத்தேயோ. சூழ்நிலைகள் வரும்பொழுது நம்ம சிரிச்சுட்டே இருக்கிறோம், நம்ம ஆசீர்வாதம் கொடுத்துட்டே இருக்கிறோம். அதை பார்க்குறோன்னா டிட்டாச்சாக இருந்து பார்க்குறோம். அப்போ அந்த சூழ்நிலை எப்படி வந்ததோ அதே விதத்தில் வந்த வழி காணாமல் தெரியாமல் அது இப்படி போய்டும். ஹீரோ ஆக்டர் அர்த்தாத் அக்யூரேட் பாட்டு பஜானே வாலே நிச்சய புத்தி நிச்சயந்த ஆத்மா. ஸோ ஹீரோ அப்படின்னா உலகத்தில் ஹீரோனா இல்லையா, அவரோட ரோல் ரொம்ப வெயிட்டேஜ் ஆனது, ரொம்ப வெயிட்டேஜ் ஆனது. அப்போ அவரோட ஒவ்வொரு மூமெண்ட்டும் அப்படியே ஒரு ஹிட் ஆகிடும், ஒரு மார்க் ஆகிடும், ட்ரேட்மார்க் ஆகிடும். அதே போல் பாபா நமக்கு என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் திரிகாலதர்ஷி ஆத்மா, நீங்கள் ஹீரோ ஆக்டர்னா நிச்சய புத்தி உடைய ஆத்மா ஆகி நிச்சிந்தமான ஒரு நிலையில் இருங்க, கவலை இல்லாத நிலையில் இருங்க. ஸோ இதை நமக்கு பாபா புரிய வைக்கிறாரு. அதனால் நமக்கு என்ன சொல்கிறாரு, கொஞ்சம் எங்கேயாவது சூழ்நிலைகள் வரும், கொஞ்சம் டெஸ்ட் பேப்பர் வரும், நம்ம செதுக்கிற போல் சில செதுக்குவாங்க. அப்போ அதை நம்ம பந்தனம் நினைக்கக்கூடாது. என்ன இந்த பந்தனம்? ஆனால் அந்த பந்தனத்தை ஒரு பாசிட்டிவாக நம்ம மாற்றிக்கிறோம். இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும், ஞானம் இதில் என்ன சொல்லுது, அப்படி நம்ம டியூன் ஆகிட்டோம்னா பாபா என்ன சொல்கிறாரு, நிச்சய புத்தி வெற்றியுடைய ஆத்மா. நல்லது. ஓம் சாந்தி.